ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கடந்த 2-3 மாதமாக பார்த்தா தங்கத்தோட விலை ரொம்ப அபரிவிதமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப லைக் ஒரு 15-20-25% மேலே ரொம்ப வேகமான வளர்ச்சி தங்கம் கொடுத்துருக்கு. சரி, என்னடா இது அப்படின்னு பார்க்கும்பொழுது தங்கம் கடந்த 60 வருஷத்தில் மட்டும் 60 வருஷங்களில் டேட்டாவை எடுத்து பார்க்கும்பொழுது நமக்கு 13.90, ஸோ கிட்டத்தட்ட 14% தங்கத்தோட மதிப்பு வளர்ந்துருக்கு. கடந்த 60 வருஷ டேட்டா நம்ம பார்க்குறோம். இந்த 14% எப்படி அப்படின்னு பார்த்தா 13.90 பார்த்தா இது இன்ஃப்ளேஷன், அதாவது கடந்த அதே 60 வருஷத்தில் நம்மளோட விலைவாசி ஏற்றம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா சராசரியாக 7.70% இருக்குது. ஸோ தங்கத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம் அப்படின்னா, அதாவது நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்களோ, நம்மளோட அம்மா அப்பாவாக இருந்தாலும் இல்லை தாத்தா பாட்டி அவங்களோட அம்மா அப்பா யாராக இருந்தாலுமே ரொம்ப அதிகமாக அவங்க தங்கத்தில் முதலீடு பண்ணு, ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணு, அதாவது வீடு வாங்குறது மனம் வாங்குறதுன்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது தங்கத்தில் முதலீடு பண்ணு அப்படி ஏன் சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தா அதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விளக்கமே அது கொடுத்துருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ நம்ம விலைவாசி ஏற்றதை விட கிட்டத்தட்ட 6% அதிகமாக தங்கம் எப்போவுமே வருஷம் நமக்கு விலை ஏறிக்கிட்டே இருக்கு. சரி, இப்போ நம்ம தங்கம் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பார்க்குறோம். ஸோ ஏன் தங்கத்தில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பதிலும் தான் நம்ம ஏன்னா இன்ஃப்ளேஷனோட ரொம்ப அதிக நல்ல ரிட்டர்ன்ஸ் வித் சேஃபான ஒரு ரிட்டர்ன்ஸாக இந்த தங்கம் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதில் எந்த மாதிரி தங்கத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கடந்த 2 வீடியோஸ்ல நம்ம பார்த்தோம். அதாவது சாவரன் கோல்ட் பாண்ட்னா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறா என்ன ஏதுங்கிறது ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பார்த்தோம். அதுக்கப்புறம் கோல்டு ETF. ஸோ இந்த ETFல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ன ஏதுங்கிற மாதிரி ஒரு தனியான ஒரு வீடியோ பார்த்தோம். ரெண்டுத்துக்குமே லைக் கார்டு கொடுப்போம், நீங்க மேலே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ நார்மலாக நம்ம ஸ்டாக்ஸுக்காக வாங்கலாம், கம்பெனி ஷேர்ஸ் அதுக்காக வாங்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது வேற, கோல்டுக்காக வாங்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது வேற. கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போது யாரும் ஸ்டாக் மார்க்கெட் போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க, பியூரா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாக் அதாவது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன அதை பற்றி ரொம்ப இன்ச் பை இன்ச்சாக ரொம்ப கிளியர் கட்டாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எது இருக்கிறது நல்ல பெஸ்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கடந்த ஒரு ட்ராக் ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது எது நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ன இருக்குங்கிறது ரொம்ப கிளியர் கட்டான வீடியோ தான். இது இருக்க பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ ஸ்ட்ரெயிட் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். திஸ் இஸ் பிரகாஷ், வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்ட். ஓகே, இப்போ நம்ம கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கோல்டு ETFனா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு இது இன்னுமே கொஞ்சம் கிளாரிட்டியாக புரியும். ஸோ கோல்டு ETF பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ரொம்ப கிளாரிட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். இல்லாதவங்களுக்கு அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஒரு 2 லைனில் சொல்கிறேன். கோல்டு ஃபிசிக்கலாக நம்ம வாங்கி வைப்போம், கரெக்டுங்களா? போய் ஜுவல்லரியாக வாங்குறது, கோல்டு காயினாக வாங்குறது அப்படிங்கிற ஒரு மக்கள் இருப்பாங்க. அதே நம்ம டிஜிட்டலாக வாங்கி வைக்கிறோம், அதாவது ஆன்லைனில் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அதான் கோல்டு ETF அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது அதே கோல்டு இப்போ நீங்கள் வெளில போனீங்கன்னா என்ன, ஒரு கோல்டு 1 கிராம் 2 கிராம் 3 கிராம்ங்கிற மாதிரி தான் நம்ம கோல்டை வாங்குவோம். அதாவது 1 கிராமோட விலை தோராயமா ஒரு 6000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோம், 6000 மாதிரி வச்சுக்கோம். அதே 6000 ரூபாவை இங்கே நீங்க 6000 ரூபாய் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கோல்டு ETFல இங்க நீங்க யூனிட்ஸா வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 கிராம் 100 யூனிட்டா பிரிச்சுக்கிறாங்க. நீங்க 100 யூனிட் இல்ல 0.01 கிராம்ஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த 1 கிராம 100 யூனிட்டா பிரிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6000 ரூபாய் அப்படின்னா அதை 100 வகுத்தா ஒரு யூனிட்டோட விலை 60 ரூபாய். ஸோ இங்க நீங்க ஒரு யூனிட் ஆஃப் கோல்டை நீங்கள் 60 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ 1 கிராம் வாங்க முடியாது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க 6000 ரூபாய் அது இதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அவ்வளோ சேர்த்து வச்சு அது நம்ம கொஞ்சமாக அப்படி வாங்குறவங்க இங்கே 60 ரூபாய் 100 ரூபாய் இருந்தாலே நீங்கள் தாராளமாக போய் கோல்டு ETF வாங்கலாம். இது நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் ஒரு ஷேர்ஸ், ஒரு கம்பெனிஸ் ஒரு ஷேர்ஸ் வாங்குற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அது எப்படி வாங்கணும் ஏதுங்கிறது ரொம்ப கிளியர் கட்டாக நம்ம ETF வீடியோவில் சொல்லியிருக்கோம். நீங்கள் போய் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ இதுதான் கோல்டு ETF. ஓகேங்களா? இப்போ நம்ம கோல்டு மியூச்சுவல் ஃபண்டாக வருவோம். கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றுமே கிடையாது, அவங்க அந்த ETF வாங்குவாங்க. யூஸ்வலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, போய் கம்பெனிஸை வாங்குவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோல்டு ETF தான் போய் வாங்குவாங்க. ஏதோ ETF வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் HDFC கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குன்னா HDFC ஒரு ETF வச்சிருப்பாங்களா, அந்த ETF அவங்க போய் வாங்கி இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுப்பாங்க. ஸோ இப்போ ஒருவேளை ICICI வச்சிருக்காங்களா, ICICI என்ன பண்ணுவாங்க, ICICI அவங்க ஆல்ரெடி ஒரு கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் ETF வச்சிருப்பாங்களா, அவங்க அந்த ETF வாங்கி கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுப்பாங்க. ஸோ இப்படி தான் எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் பண்ணுவாங்க. இருக்கிறதுலே இது டாப் இருக்கிறதுலே எது பெஸ்ட் பெர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு நான் ஏன் ETFல வாங்கணும், ஏன் கோல்டு எதுக்கு நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கலாமா, எது வாங்குறது பெட்டர் அப்படிங்கிற வீடியோலாம் நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தா மொத்தம் உங்களுக்கு நான் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, எந்தெந்த AMCs கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு 6 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் AMCs இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் SBIயோட கோல்டு டைரக்ட் growth, அதாவது கோல்டு பிளான், நிப்பான், ICICI, HDFC, ஆக்சிஸ், கொட்டாக் அப்படிங்கிற மாதிரி இந்த AMCஸ்லாம்
ஏஎம்சிஸ்லாம் வந்து அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு என்ன ஃபண்ட் சைஸ் அதோட அப்படின்னு பார்க்கும்போது எஸ்பிஐ பார்த்தா 1500 கோடி, இது 1500, இந்த மாதிரி எத்தனை கோடிகள் அப்படிங்கிறது இன் க்ரோர்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரேட்டிங்லாம் பெரிய மேட்டர் கிடையாது இந்த விஷயங்களை பொறுத்திருக்கும். பிகாஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய ஏஎம்சிஸ் தான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. ஸோ எவ்வளோ மினிமம் எவ்வளோ அதுலேருந்து அமௌண்ட் ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா மினிமம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையுமே நீங்கள் வந்து 100 ரூபாயிலேருந்து இப்போ எஸ்பிஐ மட்டும் வந்து 500 ரூபாங்கிற மாதிரி மினிமம் சார்ஜஸ் வச்சிருக்காங்க. ஸோ மற்றபடி எல்லாருமே வந்து 100 ரூபாங்கிற மாதிரி தான் வைக்கிறாங்க. அண்ட் இப்போ 1 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அப்படிங்கிற மாதிரி ரிட்டர்ன்ஸ்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் உருவாக்காது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரைக்கும். பிகாஸ் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் கோல்டை தான் வந்து ரெப்ளிகேட் பண்ண போகுது. கோல்டு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத ரெப்ளிகேட் பண்ண போகுது. ஸோ இதில் வந்து எந்த பெரிய வித்தியாசமும் இருக்காது. கோல்டோட இண்டெக்ஸ் ரெப்ளிகேட் பண்ணுறது எல்லாமே ஆல்மோஸ்ட் மோர் ஆர்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ 10.7, 10.8, 11 எல்லாமே உங்களுக்கு இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது ஏன் இந்த சின்ன மைனர் டிஃபரன்ஸ்னா இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதாவது அவங்களுக்கு எவ்வளோ கமிஷன் போகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ப்ளஸ் ட்ராக்கிங் எரரும் இருக்குது. ட்ராக்கிங் எரருங்கிறது என்ன ஏதுங்கிறத நம்ம முந்தைய வீடியோவில் ரொம்ப கிளியராக கொடுத்துருப்போம். அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். அதாவது கோல்டு ETF அந்த வீடியோ பார்த்தா. ஸோ இந்த ட்ராக்கிங் எரர்னால இப்போ ட்ராக்கிங் எரர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இப்போ கோல்டு ETF ஏஎம்சிஸில் வந்து நம்ம என்ன அதுங்கிறத வந்து போன வீடியோவில் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது அது ட்ராக்கிங் எரர்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து இது எஸ்பிஐக்கும் வந்து அதுக்கப்புறம் இந்த மெரே அசெட் அந்த கோல்டுக்கும் வந்து நமக்கு ட்ராக்கிங் எரர் வந்து கிடைக்கல டேட்டாஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்தா அதுலேயே நமக்கு வந்து HDFC கோல்டு ETF தான் வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் ஏன்னா ட்ராக்கிங் எரர் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு ETF நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி நம்ம HDFC கோல்டு ETF வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு பார்க்கும்போதும் கோல்டு அந்த HDFC மியூச்சுவல் ஃபண்ட்ஸே நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் விஷயம் ட்ராக்கிங் எரர் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ட்ராக்கிங் எரர் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களால ரிட்டர்ன்ஸும் ரொம்ப பெட்டராக நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இப்போ பார்த்தீங்களா இவங்க ஐசிசியில் வந்து 0.09, இப்போ இங்கே 0.10. இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாக இருக்குது HDFC. அப்போ நான் ஏன் SBI இல்லாட்டி ஐசிசிலே போயிடக்கூடாது அப்படின்னு பார்த்தா இதை நம்ம ஏன் கன்சிடர் பண்ணல அப்படின்னா முக்கியமான விஷயம் இந்த ட்ராக்கிங் எரர்னால தான். இந்த ட்ராக்கிங் எரர் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம HDFC மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம க்ரோவில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ HDFCயோட கோல்டு டேரக்ட் இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் வாங்கணும் இல்லை, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறதால நீங்கள் வந்து ஜெரோதாலையும் வாங்கிக்கலாம், அப்ஸ்டாக்ஸ்லேயும் வாங்கிக்கலாம். அது எல்லாத்தோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த லிங்கை யூஸ் பண்ணிட்டு. ஸோ இப்போ HDFCயோட இப்போ நான் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே போட்டிருப்போம். எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எந்த கம்பெனிஸில் போடுறாங்க அப்படிங்கிறது கீழே ஹோல்டிங்ஸில் போனால் தெரியும். இங்கே பாருங்க, HDFCயோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இந்த HDFCயோட கோல்டு எக்ஸ்சேஞ்சில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ETFலேயே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இப்போ இதே வந்து SBIயோடது இப்போ கோல்டு பார்த்தா அப்படின்னா வந்து அவங்க SBIயோட கோல்டு ETFலேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் இந்த ICC எல்லாமே வந்து அவங்கவுங்க ETFலேயே வந்து பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ உங்களால் ETF டேரெக்டாக வாங்க முடியும், வாங்க தெரியும், எனக்கு அவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ETF வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் வாங்குங்க. ஓகேவா? ஸோ பட் ஸ்டில் கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்பவே ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும். உங்களோட டைவர்சிஃபிகேஷனுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தா இதில் வந்து 1 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 3 வருஷம் 5 வருஷங்கிற மாதிரி எல்லா டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். பட் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வந்து அதாவது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே மோரலஸ் ஒரே ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்க போகுது. அதில் எந்த சேஞ்சஸாக இருக்க போகிறது. ஸோ மினிமம் எவ்வளோ வந்து உங்களுக்கு SIP அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாருமே வந்து அதாவது SBIயை தவிர எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வந்து மினிமம் 100 ரூபாயிலேருந்து நீங்கள் வந்து அவங்களோட SIPயை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியமாக எந்த விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா வேறு எதுவும் பெருசாக உங்களுக்கு தெரியாது. ஆல்ஃபா வேல்யூ பார்த்தா எல்லாமே வந்து இந்த ட்ராக்கிங் இருக்கிறதுனால ஒரிஜினல் கோல்டோட ஏற்றம் விலை ஏறுதில்ல, அதை கம்பேர் பண்ணும்பொழுது இது வந்து ஒரு சின்ன மைனரான இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது 100 ரூபாய் ஏறி இருக்குது அப்படின்னா வந்து இங்கே பாருங்க 0.46. ஸோ இது வந்து 100 ரூபாயில் இப்போ வந்து 99. சம்திங் அந்த ரேஞ்சில் தான் வந்து அதோட ஏற்றம் இருக்கும். ஸோ ஒரிஜினல் கோல்டை விட 0.46% வந்து இது ஓரளவு கம்மியாக தான் வந்து ஏற்றம் கொடுக்கும். பிகாஸ் ஆஃப் இந்த ட்ராக்கிங் எரர் ஆப்வியஸாக வந்து இண்டெக்ஸை ஈக்குவலாக மேட்ச் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் ட்ராக்கிங் எரர் முன்ன பின்ன ஏற்ற இருக்குன்னு இருக்கும். ஸோ அதாவது இந்த ஆல்ஃபா வேல்யூ வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை தவிர வந்து பார்த்தா இப்போ பியர் கம்பேரிசன் என்ன இருக்குங்களா நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து உங்களுக்கு கிளியர் கிடைச்சிச்சு. இந்த எக்ஸிட் லோடுன்னு பார்த்தா வந்து இதில் எக்ஸிட் லோடு வரும். ஸோ இந்த எக்ஸிட் லோடுனா என்ன ஏது அதுக்கப்புறம் என்ன இதுங்கிறத உங்களுக்கு நான் ஒன்று மறுபடியும் கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் எந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாம், அது என்ன ஏதுங்கிறதுலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இப்போ ETFக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் அதாவது கோல்டு ETFக்கும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன மாதிரி டிஃபரன்ஸ், மேஜர் டிஃபரன்சஸ் பார்த்தா நமக்கு ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கலாம். மேஜராக என்ன டிஃபரன்சஸ், எதை நான் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இதை சொல்கிறேன். எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து உங்களுக்கே புரிஞ்சிடும் உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் கோல்டு ETF அப்படின்னு பார்த்தா இவங்க யூனிட் பேஸில் வாங்குவாங்க. 1 கிராமாக வாங்க மாட்டாங்க. ஒரு யூனிட் அதாவது 100 யூனிட் சேர்ந்தது 1 கிராம். ஸோ அந்த மாதிரி யூனிட் பேஸில் வாங்குவாங்க. ஸோ தட் ரொம்ப சின்ன மக்கள் தான் கூட ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு நான் கோல்டு வாங்க போகிறேன் அப்படிங்கிறவங்களால கூட கோல்டு ETF போய் வாங்க முடியும். இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த கோல்டு ETF வாங்குவாங்க. லைக் இந்த
அதான் நம்ம இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் போனால் இவங்க எண்ட் ஆஃப் த டே வந்து இதில் தான் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது பார்த்தா வந்து இதில் எஸ்ஐபி, அதாவது எஸ்ஐபினா நம்ம மாதம் தவணை முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு கட்டிட்டே வருவோம்ல. இது வந்து இடிஎஃப்ல பார்த்தா எல்லா ப்ரோக்கரேஜஸும் வந்து உங்களுக்கு எஸ்ஐபிலாம் கொடுக்கறது கிடையாது. பட் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தா மியூச்சுவல் ஃபண்ட் போனாலே வந்து உங்களுக்கு தாராளமாக இடிஎஃப், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து உங்களால் எஸ்ஐபி மாதம் எஸ்ஐபி போட முடியும். இது இன்னொன்று. நீங்கள் இப்போ மூணாவது பாயிண்ட் பார்த்தா நீங்கள் வாங்கிட்டீங்கப்பா, ஓகே நான் வந்து இடிஎஃப் இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ வாங்கி அது ஹோல்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும்ல, அதான் டிமேட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இடிஎஃப் அது நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் ஷேர்ஸ் வாங்குற மாதிரி தான், ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்குற மாதிரி தான். ஸோ இது இடிஎஃப் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும். பட் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டே தேவையில்லை. நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா பேங்க்லேயே போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஏஎம்சியில் போய் நீங்கள் அதான் இந்த பர்டிகுலர் ஏஎம்சி ஹெச்டிஎஃப்சியோ இல்லை ஐசிபி எஸ்பிஐயோ ஏதோ ஒரு அந்த ஏஎம்சியில் கூட போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இதுக்கு தேவையில்லை. ஏன்னா பல பேருக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது சில காம்ப்ளிகேஷன்ஸாக அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்படி இருக்க உங்களுக்கு வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை கூட போய்க்கலாம். இது ஒரு விஷயம். நாலாவது பார்த்தா வந்து இதோட டிரான்சாக்ஷன் காஸ்ட். எப்பவுமே ஒரு பொருளை வாங்கி விற்கும்போது அதுக்குன்னு சில டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து நம்ம கவர்மெண்ட் கட்டுறதா இருக்கும். ஸோ இப்போ இந்த இடிஎஃப் அக்கௌண்ட் இது ஷேர் மாதிரி தான் அப்படின்றதுனால நமக்கு பதிலாக வேறு யாரும் வாங்க போகிறது, நம்மளே டேரெக்டாக போய் ஒரு கோல்டை வந்து வாங்க போகிறோம் இடிஎஃப். ஸோ அப்படி வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 0.5 1% வந்து கமிஷனாக அவங்களுக்கு போகும். பட் இதே மியூச்சுவல் ஃபண்டுன்னு நமக்கு பதிலாக ஒரு ஃபண்ட் மேனேஜர் அவர் தான் அந்த கோல்டை வாங்கி விற்கிறார். கரெக்டாக அவருக்குமே கொஞ்சம் கமிஷன் போகும். கரெக்டுங்களா? அப்போது 0.5% 1% பதிலாக 1.25% வரைக்குமே வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து கமிஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒன்று. ஸோ கடைசியாக நம்ம பார்க்கும்போது வந்து எக்ஸிட் லோடு. இன்கேஸ் நான் கோல்டு வாங்கிட்டேன், வாங்கி என்னால் வந்து ஒரு 2-3 வருஷம்லாம் இல்லை, டக்குன்னு எனக்கு ஒரு வாங்கினேன் தேவைப்படாதுன்னு நினச்சேன். பட் ஒரு 2-3 மாதம் 6 மாதத்துலேயே டக்குன்னு காசு தேவைப்படுது அப்படின்னும் போது நம்ம எக்ஸிட் ஆகிடும் தெரியுமா? எக்ஸிட் லோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. அது இடிஎஃப்ல உங்களுக்கு கிடையாது. பிகாஸ் இது ஷேர்ஸ் நான் வாங்குறேன் விற்கிறேன் அப்படின்னும் போது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இங்கே மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்போது அதில் எக்ஸிட் லோடுன்னு போடுவாங்க. ஸோ இதான் வந்து ரொம்ப மேஜரான வித்தியாசம். ஸோ இது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு கன்க்ளூஷனாக சொல்லும்போது நான் மாதம் டிசிப்ளின்டாக நானே போய் கரெக்டாக கோல்டை வந்து வாங்கி வச்சுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா மாதம் அந்த 1000 ரூபாய் கொடுத்து நான் கோல்டு வாங்கி வச்சுப்பேன். அப்படி டிசிப்ளின்டாக இருக்கும் உங்களுக்கு இடிஎஃப்ஏ வந்து ரொம்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் பட் நான் கொஞ்சம் மறந்துடுவேன், கொஞ்சம் கரெக்டாக பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் போயிட்டு ஒரு எஸ்ஐபியை போட்டு ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, மாதம் கரெக்டாக அந்த நீங்கள் கொடுக்குற டேட்டை பொறுத்து அந்த டேட்டில் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது வந்து இன்னும் அதை யாருக்கு என்ன தேவையோ அவங்க போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாமே இடிஎஃப்க்கு தான் போகும். மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கினாலும் இடிஎஃப் தான் போகும், இடிஎஃப் வாங்கினாலும் இடிஎஃப் தான் போகும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இது கிளாரிட்டி புரிஞ்சிருக்கும். இப்போ கடைசி ஸ்டேஜ் பார்த்தா வந்து டாக்ஸேஷன். ஒரு கோல்டில் எப்படி டாக்ஸ் விதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தா ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம். ஷார்ட்னா நம்ம வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தா 1 வருஷம் சொல்லுவோம். பட் கோல்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எப்படி கன்சிடர் பண்ணுறாங்கன்னா 3 வருஷம். 3 வருஷத்துக்குள்ள வாங்கி விற்றா அதை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்னும், 3 வருஷத்துக்கு மேலே ஒரு 3 வருஷம் தாண்டி நம்ம விற்கும் பொழுது அதை லாங் டேர்ம் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட் டேர்மில் வர உங்களுக்கு லாபம் இருக்குல்ல, நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, பட் உங்களுக்கு 2 லட்ச ரூபா வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. அந்த 1 லட்ச ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபா வந்து உங்களோட இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ல வந்துடும். நீங்கள் உங்களோட வருமானத்தில் அதில் போயிட்டு நீங்கள் எந்த ஸ்லாப்ல வரீங்களோ அந்த பர்சன்டேஜ் நீங்கள் இன்கம் டேக்ஸாக கட்டிடுவீங்க. இதே லாங் டேர்மில் போடும்போது உங்களுக்கு வந்து லாபத்தை வந்து 20% + 4% செஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து 20.8% வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கட்டணும். ஸோ இதுதான் வந்து டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன ஏது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், ஃபைனான்ஷியலாக ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டியும் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் தாராளமாக நான் நம்புறேன். இன் கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது, இன்னுமே உங்களுக்கு கிளாரிட்டி தேவைப்படுது, இல்லை வேறு விதமான கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக உங்களோட சஜஷன்ஸ் வந்து கீழே கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ சின்னதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம கமெண்ட்ஸ்லேயே ரிப்ளை பண்ணிட்டு போகிறோம். கொஞ்சம் லென்த்தியாக தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு டெடிகேட்டாக ஒரு ஷார்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ணி போடலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து வீடியோக்கு வந்து ஒரு லைக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே வந்து மறக்காமல் டிங்கு கிளிக் பண்ணுறேங்க. ஸோ தட் நம்ம ஃபியூச்சரில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் a nice day. Track World.